ஓம் நமோ வெங்கடேஷாய. திருப்பதி வைகுண்ட ஏகாதசி துவார தரிசனத்துக்குண்டான 10 நாட்களோட ஆன்லைன் தரிசன டிக்கெட்டில் 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட், விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட், ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் டிக்கெட்ஸ் கொடுத்து முடிச்சுட்டாங்க. நாளைக்கு காலையில் 11 மணிக்கு 1,00,000க்கு மேலே டொனேஷன் பே பண்ணக்கூடிய ட்ரஸ்ட் அண்ட் ஸ்கீம் டோனர்ஸுக்கு உண்டான துவார தரிசன டிக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க அக்காமடேஷனோட சேர்த்து. கூடவே ஒரு முக்கியமான அப்டேட்டும் ட்ரஸ்ட் அண்ட் ஸ்கீம் டோனர்ஸுக்கும் கொடுத்துருக்குறாங்க. என்னென்னா 8ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதி வரைக்கும் ஆன்லைனில் ரூம் புக் பண்ணுறது பிளாக்டுன்னு. ஸோ மீதி நாட்களுக்கு ட்ரஸ்ட் அண்ட் ஸ்கீம் டோனர்ஸ் டிக்கெட் ஹோல்டர்ஸ் புக் பண்ணிக்கலாம் ஆன்லைனில் ரூம்ஸ். இந்த வீடியோவில் கீழ் திருப்பதியில் 10 நாட்களுக்கு கொடுக்கக்கூடிய டோக்கன் துவார தரிசனத்துக்கு உண்டானது பற்றின லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் 10 நாள் துவார தரிசனத்துக்கு உண்டான அறைகள் ஒதுக்கீடு பற்றியும் திருமலாவோடது டிடிடியில் கொடுத்துருக்குறாங்க. அதை பற்றியும் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ ஆன்லைன் ஆப்ஷன்லாம் சொல்லிட்டேன். ஆஃப்லைனில் நம்ம டோக்கன் வாங்கிட்டு துவார தரிசனத்தில் சுவாமி பார்க்கலாம். ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் கூட ஆன்லைனில் கொடுத்துருக்கிறதுனால ஆஃப்லைனில் கொடுப்பாங்க. பிரம்மோற்சத்துக்கு கொடுத்தாங்க, இருந்தாலும் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோன்னே ஷேர் பண்ணுறேன். இப்போ டோக்கன் தரிசனம் பற்றி பார்க்கலாம். துவார தரிசனத்துக்கு உண்டானது முதல் 3 நாட்கள் 10, 11, 12 இந்த 3 நாட்களுக்கு மொத்தம் 1,20,000 டோக்கன்ஸ் ஒட்டுக்க கொடுக்க போகிறாங்க. அதாவது ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா 1,20,000 டோக்கன்ஸ் தீர்ற வரைக்கும் கண்டினியூஸாக கொடுப்பாங்க. ஜனவரி 9ஆம் தேதி காலையில் 5 மணிக்கு. இதில் டிடிடியே சொல்லியிருக்கிறாங்க 8ஆம் தேதியிலேருந்தே பக்தர்கள் வர்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் ஏகாதசி, துவாதசி அதுக்கு அடுத்த நாள்லாம் டோக்கன் வாங்கிட்டு இலவச தரிசனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கணும் அப்படின்னா 8ஆம் தேதி காலையிலேயே திருப்பதியில் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இந்த 3 நாட்களுக்கு ஒரு மாதிரியாகவும் மீதி நாட்களுக்கு வேறு மாதிரியும் கொடுக்குறாங்க. எங்கெங்கே இந்த 3 நாட்களுக்கு டோக்கன்ஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிறத பற்றின இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். ஜீவகோனா ZP ஹைஸ்கூல் திருப்பதி, எம்ஆர் பள்ளி ZP ஹைஸ்கூல் திருப்பதி, ராமச்சந்திர புஷ்கரணி திருப்பதி, ராமநாயுடு ஹைஸ்கூல் பைரேகிப்பட்டிடா, இந்திரா மைதானம் முனிசிபல் ஆஃபீஸ் திருப்பதி, ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் திருப்பதி, விஷ்ணுநிவாசம் காம்ப்ளெக்ஸ் திருப்பதி, பூதேவி காம்ப்ளெக்ஸ் திருப்பதி, இதெல்லாம் கீழ் திருப்பதியில் நமக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய டோக்கன்ஸ். திருமலாவில் பாலாஜி நகர் கம்யூனிட்டி ஹாலில் கொடுக்கறது திருமலாவில் இருக்கிறவங்களுக்கு உண்டான டோக்கன்ஸ். ஒரு இதுலேயும் எத்தனை கவுண்டர் ஓப்பன் பண்ணுறாங்கங்கிறதும் சொல்லியிருக்கிறாங்க. ஜீவகோனா ZP ஹைஸ்கூலில் 7 கவுண்டர், எம்ஆர் பள்ளியில் 8 கவுண்டர், ராமச்சந்திர புஷ்கரணியில் 10 கவுண்டர், ராமநாயுடு ஹைஸ்கூலில் 10 கவுண்டர், இந்திரா மைதானத்தில் 15 கவுண்டர், ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸில் 12 கவுண்டர், விஷ்ணு நிவாசத்தில் 14 கவுண்டர், பூதேவி காம்ப்ளெக்ஸில் 11 கவுண்டர். திருமலாவில் இருக்கக்கூடிய ரெசிடென்ட்ஸுக்கு அங்கே திருமலையில் 4 கவுண்டர் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ மொத்தம் இந்த இடங்களில் இத்தனை கவுண்டர்ஸ் ஓப்பன் பண்ணி டோக்கன் கொடுக்குறாங்க. டோக்கன் வாங்குறப்ப பக்தர்களுக்கு டீ, காஃபி, பால்லாம் கொடுப்போன்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. இவ்வளோ இடமும் பார்த்தீங்கன்னா முதல் 3 நாட்களுக்கு உண்டான டோக்கன் வாங்குறது மட்டும்தான். மீதி நாட்களுக்கு இந்த எல்லா இடத்துலையும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ 8ஆம் தேதி காலையில் நீங்கள் டோக்கன் வாங்கணும், ஏகாதசி துவாதசிக்கெல்லாம் வாங்கணும் அப்படின்னா திருப்பதியில் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அடுத்து ஜனவரி 13ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் எப்படி கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்கன்னா அன்னன்னைக்குண்டான டோக்கன்ஸ் நாள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் எங்கன்னா இப்போ எங்கே கொடுத்துட்ருக்குறாங்களோ அங்கே மட்டும். ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், விஷ்ணு நிவாசம், பூதேவி காம்ப்ளெக்ஸ். ஸோ மிஸ் பண்ணாமல் நோட் பண்ணிக்கோங்க. முதல் 3 நாட்களுக்கு இப்போ சொன்ன இந்த எல்லா இடத்துலையும் கொடுக்குறாங்க. மொத்தம் 8 இடங்கள் கீழ் திருப்பதியில். மீதி நாட்களுக்கு 13லேருந்து 19 தேதி வரைக்கும் இப்போ எப்படி கொடுத்துட்ருக்குறாங்களோ அந்த இடங்களில் தான் கொடுப்பாங்க. ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி விஷ்ணு நிவாசம், சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸில் 13லேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் உண்டான டோக்கன்ஸ் அன்னன்னைக்கு உண்டான டோக்கன்ஸ் நாள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு டிவி இன்டர்வியூவில் அடிஷ்னல் ஈவோ என்ன சொன்னாங்க அப்படின்னா ரஃபாக 4 லட்சம் டோக்கன்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதில் 1,20,000 முதல் 3 நாட்களுக்கு அப்படின்னா மீதி நாட்களுக்கு 2,80,000 போல் வரும். இதில் கூட இப்போ 300 தரிசனம் போட்டவங்க வரல, விஐபி பிரேக் தர்ஷன் போட்டவங்க வரலன்னா அதையும் சேர்த்து அன்னன்னைக்கு ஆட் பண்ணுற மாதிரி. அது எப்படி பண்ணுவாங்கன்னு தெரில. அந்த ஆப்சன்டீஸுக்கு உண்டான டோக்கன்ஸ் கூட அந்த
தரிசன வாய்ப்பு கூட டோக்கன் தரிசனத்தில் ஆட் பண்ணி கொடுக்கப்படும்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. டோக்கன் தரிசனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு. ஸோ ரஃபாக மொத்தம் 4 லட்சம் டோக்கன்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது எக்ஸாக்டாக கிடையாது. ஏன் அப்படின்னா அப்பப்போ டிசைட் பண்ணுவாங்க போல், எவ்வளோ க்ரௌட் இருக்குது, எவ்வளோ தேவை இருக்குது, எத்தனை பேர் ஆன்லைனில் புக் பண்ணவங்க வரல, இதெல்லாம் கால்குலேட் பண்ணி கொடுப்பாங்க போல் அந்தந்த நாட்களுக்கு. ரஃபாக 35,000 40,000 டோக்கன்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த 13 19 தேதி வரைக்கும் எத்தனை மணிக்கு கொடுப்பாங்கங்கிறது பற்றின இன்ஃபர்மேஷன் சொல்லலை. தெரிய வந்தோன்னே உடனே ஷேர் பண்ணுறேன். பட் முதல் 3 நாட்களுக்கு உண்டான டோக்கன் ஜனவரி 9 காலையில் 5 மணிக்கு தான் கொடுக்குறாங்க. பட் 8ஆம் தேதியிலேருந்தே பக்தர்கள் வந்து நிற்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கங்கிறதுனால பக்தர்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்கன்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. இந்த 1,20,000 டோக்கன்ஸும் பார்த்திங்கன்னா குறிப்பாக ஏகாதசிக்கு 2 மணி நேரத்துக்கு கம்மியாகவே தீந்துடும். துவாதசிக்கு ஒரு 3 மணி நேரத்தில் தீந்துடும். அதற்கடுத்த நாட்களுக்கு அதாவது 11ஆம் தேதிக்கு ஒரு 3 மணி நேரத்தில் தீந்துடும். ஸோ இதுவும் பிளான் பண்ணிக்கோங்க. 8ஆம் தேதி காலையில் இருந்தாலும் சரி, 7ஆம் தேதி சாயந்தரமே இருந்தாலும் சரி, உங்களுக்கு எப்படி சௌரியப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி கீழ்த்திருப்பதில் இருந்துக்கோங்க. இந்த நாட்களுக்கு நீங்கள் டோக்கன் வாங்கிட்டு ஃப்ரீ தரிசனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கணும்னா இன்னொரு முக்கியமான அப்டேட் கூட கொடுத்துருக்குறாங்க. இப்போது ப்ரெஸ் ரிலீஸ் பேஜ் ஓப்பன் ஆகலை எனக்கு. பட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தேன், டோக்கன் டிக்கெட் வச்சுருக்கிறவங்க அன்னன்னைக்கு திருமலைக்கு வரணுன்ட்டு போட்டிருந்தாங்க. ஓப்பன் ஆனோன்னு பார்த்துட்டு மறுபடியும் ஷேர் பண்ணுறேன். எனக்கு ஓப்பன் ஆகலை, உங்களுக்கு ஓப்பன் ஆச்சுன்னா சொல்லுங்கள். டிடிடியோட ப்ரெஸ் ரிலீஸ் பேஜ் தரிசன டோக்கனில் வச்சுருக்கிறவங்க அன்னன்னைக்கு திருமலைக்கு வாங்க, அவங்கவுங்க ஸ்லாட் படி வாங்க, சீக்கிரமாக சுவாமி தரிசனம் பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ப்ரெஸ் ரிலீஸில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட்டும் கொடுத்துருந்தாங்க தெலுங்கில். அதில் ஒரு முக்கியமான பாயிண்ட்டும் கொடுத்துருந்தாங்க. துவார தரிசனத்துக்குண்டான அட்வான்ஸ் அறைகள் ஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆன்லைனில் திருமலால் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. கண்டினியூஸாக நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ரெஸ் ரிலீஸில் தெரிய வந்ததும் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போஸ்ட் பண்ணுறேன், இங்கிலீஷில் வந்ததும். துவார தரிசனத்துக்குண்டான அட்வான்ஸ் அறைகள் ஒதுக்கீடு ரத்து அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ திருமலாவில் நம்ம துவார தரிசனத்தப்போ ரூம் எடுக்கணும்னா நேரில் போய் தான் ஆஃப்லைனில் எடுக்கணும். காலையில் 4 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஆனால் அந்த ரூம் எடுக்கிறதுக்கு என்ன ரூல்ஸ் அப்படிங்கிறத பற்றியும் டிடிடியில் சொல்லுவாங்க. சொன்னதும் ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு திருமலாவில் துவார தரிசனத்துக்கு ரூம் வேணும் அப்படின்னா நேரில் போய் எடுக்கணும், ஆன்லைனில் கொடுக்க மாட்டாங்க. திருப்பதிக்கு ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டாங்க. கீழ் திருப்பதியில் ரூம் எடுக்கிறதுனால நம்மக்கிட்ட தரிசன டிக்கெட் இருக்கணும் இப்போது. ஸோ ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டாங்க. வீடியோ கூட உடனே ஷேர் பண்ணியிருந்தேன். ஏகாதசிக்கு கூட பார்க்கிங்கெல்லாம் ஒரு இடத்துல ஸ்பெஷலாக செய்ய போகிறாங்க போல இருக்குது. அங்கேருந்து வந்து போகிறதுக்கு ஃப்ரீ பஸ் அரேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. லட்டு ஸ்டாக்கில் வச்சுருக்கதை பற்றியும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. லைட்னிங்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ், ஃப்ளவர் டெக்கரேஷன் பற்றியும் சொல்லியிருந்தாங்க. 3000 யங் ஸ்ரீவாரி சேவாக்ஸ் அலாட் பண்ணியிருக்கிறதாவும் சொல்லியிருந்தாங்க. எனக்கு ஓப்பன் ஆனோன்னா கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணுறேன். பட் அதில் திருமலாவில் நேரில் வந்து ரூம்ஸ் எடுத்துக்கோங்க, அதாவது அட்வான்ஸ் ரூம் புக்கிங் கேன்சல்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா நேரில் வந்து எடுத்துக்கோங்கன்னு அர்த்தம். நேரில் எடுக்கிறதுக்கு உண்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னன்னு சொன்னாங்கன்னா ஷேர் பண்ணுற உடனே. ஸோ இப்போதைக்கு இந்த பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது அப்டேட்ஸ் துவார தரிசனம் பற்றி வந்தாலும் ஷேர் பண்ணுறேன். 10ஆம் தேதி தங்கரதம் இருக்குது காலையில். 11ஆம் தேதி புஷ்கரணி தீர்த்தத்தில் சக்கர ஸ்நானம் இருக்குது. பொங்கலுக்கு எப்போ டோக்கன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க. இதை பற்றி இன்ஃபர்மேஷன் அப்பப்போ தான் நமக்கு தெரிய வரும். இப்போதைக்கு இப்படி சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் இதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் சொன்னாலும் ஷேர் பண்ணுறேன். டோக்கன்ஸ் கொடுக்கறதுக்கு ஆரம்பிப்பாங்கள்ல முதல் 3 நாளைக்கு முடிஞ்சு, அப்போ தான் நமக்கு தெரிய வரும் எக்ஸாக்டாக பொங்கலுக்கு உண்டான டோக்கன்ஸ் எப்போ கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. 3 நாளுக்கு உண்டான டோக்கன்ஸ் ஜனவரி 9ஆம் தேதியே தீந்துரும். அடுத்து 12ஆம் தேதியிலேருந்து எப்போ கொடுக்குறாங்க அந்த டைம் சொல்கிறேன். அது தெரிய வந்ததுக்கப்புறம் கவுண்டர் 12ஆம் தேதிக்கு எப்படி ஓப்பன் பண்ணுறாங்க, க்ரௌடெல்லாம் எப்படி இருக்குங்கிறத பொறுத்துங்கிறது தெரிய வந்தோன்னே நம்ம சேனலில் உடனே ஷேர் பண்ணுறேன். அதை பேஸ் பண்ணி நீங்கள் பொங்கலுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. பொங்கலுக்கு டோக்கன்ஸ் கொடுக்குறாங்க. இப்போதைக்கு இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போ கொடுக்குறாங்க அந்த டைம் அப்படிங்கிறது தெரிஞ்சோன்னே ஷேர் பண்ணுறேன். வைகுண்ட ஏகாதசி நடக்கிறதுக்கு முதல் செவ்வாய்க்கிழமை கோயில் ஆழ்வார் திருமஞ்சனம் திருமலையில் செய்வாங்க. அதாவது கோயிலை சுத்தி பண்ணுறது, க்ளீன் பண்ணுறது காலையில் 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும். ஸோ இந்த
சுத்தி வேலை முடிஞ்சதுக்கப்புறம் தான் சர்வ தர்ஷனத்துக்கு அலோ பண்ணுவாங்க. அன்னைக்கு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் மூலமாக கொடுக்கக்கூடிய விஐபி பிரேக் தர்ஷன் கேன்சல் பண்ணிக்கிறதுனால அதற்குண்டான ரெக்கமெண்டேஷன் லெட்டர் 6ஆம் தேதி அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணுற ப்ரெஸ் ரிலீஸ் பேஜ் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. உங்களுக்கு ஓப்பன் ஆகுதான்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். துவார தரிசனம் பற்றின அப்டேட்ஸ் வேறு எப்போ வந்தாலும் உடனே ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்ரீவாரிமெட்டு அலிப்பிரிமெட்டில் துவார தரிசனத்தப்போ டோக்கன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. நம்மக்கிட்ட டிக்கெட் இருக்கோ இல்லையோ நம்ம நடந்து போகலாம். ஆனால் அந்தந்த டைமிங்ஸ் படி ஸ்ரீவாரிமெட்டில் இப்போ கொடுத்துட்ருக்கிற திவ்ய தர்ஷன் டோக்கன் 10 நாட்கள் துவார தரிசனத்தப்போ கொடுக்க மாட்டாங்க. நடந்து போகலாம் நம்ம. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செஷனில் கேளுங்க. முதல் 3 நாளைக்கு நிறைய 8 இடங்களில் கொடுக்குறாங்க. ஒன்று போல், அதாவது தீர கொடுத்துருவாங்க. அடுத்து 13ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் 3 இடங்களில் மட்டும்தான் இப்போ கொடுத்துட்ருக்கிற மாதிரி கொடுத்துட்ருக்காங்க. அப்போ கூட ஸ்ரீவாரிமேட்டு கிடையாது. அது அன்னன்னைக்குண்டான டோக்கன்ஸ் நாள் கொடுப்பாங்க. எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் தினமும் நான் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தர்ஷனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். உங்களுக்கு ப்ரெஸ் ரிலீஸ் ஓப்பன் ஆச்சுன்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.